டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மார்கழி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்தில் அவர் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார், சஞ்சாரம் பண்ணுறார். அந்த ராகு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார். கடந்த காலங்களில் பூரா நான் மகர ராசிக்கு நல்லா தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிற சிறப்பு. பட் அட் தி சேம் டைம் உங்களுடைய 12ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன், புதன், செவ்வாய் அத்தனை கிரகம் 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் நிறையா இருக்குது, இன்னொரு பக்கம் அதுக்கு தகுந்த செலவினங்களும் இருக்குது. அதனால் மார்கழி மாதமாக இருக்குது அப்படின்னு நினைக்காம வாய்ப்பு இருந்து எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா கையில் இருக்க பணங்கள்லாம் கரைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது பொருட்கள் கையை விட்டு போக வேண்டிய காலங்கள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் பேச்சின் மூலமாக வருமானங்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் முழுக்க பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் என்ன பர்பஸ்க்காக ஒவ்வொரு விஷயங்களும் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியும். நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் டைரெக்டாக தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக நன்மை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் சாதகமாக அமையும். யாரை நம்பணுங்கிறது இருக்குது, அவங்கள நீங்கள் நம்பித்தான் ஆகணும். யாரையுமே நம்பாமல் இருக்க முடியாது. யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு உணர முடியாத சூழ்நிலையிலே கிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்கும். அதனால் எல்லா விஷயத்துலையுமே இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இந்த மாதம் நீங்கள் நிறையா உங்களை டெவலப் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நிறையா அப்டேட் பண்ணுவீங்க, ஃபர்தராக நிறையா படிப்பீங்க. பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயும் மேலே ஜூமில் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாமே நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதத்தில் டாக்குமெண்ட்டில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அது கிளியர் ஆகும். அது மட்டுமல்ல, எல்லா விதமான உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு பக்கம் உறவுகளால் நன்மை, இன்னொரு பக்கம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் இது இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு கோச்சாரத்தில் 3ஆம் இடத்துல ராகு. இந்த ராகு பகவான் புதன் நட்சத்திரத்தில் இருக்கார், புதன் 12ஆம் இடத்துல இருக்கார். தேவையில்லாத மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்பட்டு விலகும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாரை நம்புறது, யாரை நம்ப வேண்டாங்கிற மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு வந்துடும். ஆகையினால இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாகவும் தைரியமாகவும் இருங்க. தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம். உங்களுடைய 4ஆம் அதிபதி செவ்வாய் 12ல், 4ஆம் இடத்துல குரு பகவான், அவருமே கேதுவுடைய நட்சத்திரம், கேது 9ல் இருக்கார். இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா அம்மாவுடைய அன்பு, ஆதரவு யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். கிடைப்பதற்கான வாய்ப்பும் உருவாகும். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, தொழில் இல்லாமல் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவார். கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் என்பது இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ் தனாதிபதி புதன், அவர் 12ஆம் இடத்துல இருக்கார், கேதுவுடைய நட்சத்திரத்தில். வேலை இல்லாமல் இல்லை, வேலை இருக்குது, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி தேவையில்லாத செலவினங்களும் இருக்குது. பட் வேலையில் உங்களுடைய கொலீக் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, சுப்பீரியரும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. நீங்களாக தான் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். வேலையில் ஒர்க் ப்ரெஷர் பக்கம், வேலையில் டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். வேலையை பார்க்கலாமா, வேலையை விட்டுறலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை தோற்றுவிக்க வேண்டிய காலம் இந்த மாதம் இருக்குது.
பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த மாதத்தை கடங்க. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்த காட்டிலும் இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் லோனு தேவை இருந்தாலும் லோன் வாங்காதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா பின்னாடி பெரிய லெவலில் வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் இருக்குது. அதனால் அவசியம் முன்னாலே வாங்காதீங்க. யாருக்கும் சுருட்டி செக்யூரிட்டி ஜாமீன் எதுவும் போடாதீங்க. இதெல்லாமே இந்த மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஆன்சல் ப்ராப்பர்ட்டி ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி எதுவும் வராமல் இருந்தால் வரும். ஆனால் கடுமையான போராட்டத்துக்கு இடையில் தான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 8ஆம் இடத்தை குருவும் சனியும் பார்க்குறதுனால நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கவனம். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். உங்களுடைய 9ஆம் அதிபதி புதன் 12ல் இருக்கார் கேதுவோடைய நட்சத்திரத்தில். அப்படி இருந்தால் ஹையர் ஸ்டடிக்காக நீங்கள் வெளியூர்லேயோ வெளிநாட்டுக்கோ வெளிமாநிலத்துக்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது கம்பெனி மாறணும், கம்பெனி பேப்பர் போடணும், வேறு கம்பெனி மூவ் ஆகணும், கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்தராக ஏதாவது நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணுங்கள். ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் நீங்கள் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் அது வரும். அதோட பாஸ்போர்ட் விசா தான் அப்ளை பண்ணியிருந்தாலும் வந்துடும். இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா இந்த மாதம் உங்களுடைய ரொம்ப நாளாக கிட்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை, ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல் ஆகாத சூழ்நிலைகள், அல்லது குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயம் நஷ்டம், வைத்திய செலவுகள், அல்லது குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள், இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான ரிசர்வேஷன், ஐடியா, பிளானிங் இதெல்லாமே இருக்குது. ஆக இந்த மாதம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் அக்ரிமெண்ட்டில் ஏதாவது மார்கழி மாதமாக இருந்தாலும் சைன் பண்ணுவீங்க. அதோட நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் ப்ராக்ரஸ் ஒன்றும் உங்களுக்கு இல்லை, வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை. அரசியல் துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். இல்லைன்னா உங்களுடைய அரசியல் எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், அதனால் உங்களுக்கு அசிங்கங்கள், அவமானங்கள், தொண்டர் ஒத்துழைப்பு இல்லாத காலங்கள், இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. அதெல்லாமே இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது ரேஸ், லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. இந்த மாதம் முழுவதும் முதல்ல சிவ வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய வழிபாடு, எங்கெல்லாம் வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகன் ஸ்தலங்கள் இருக்கிறோ அங்கெல்லாம் முருகனுடைய தரிசனம், இதெல்லாம் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். இதை முறையாக செய்யுங்க, வெற்றி கிட்டும். நன்றி, வணக்கம்.